வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது த பூல் அப்படின்ற ஒரு தாய் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வைவல் த்ரில்லர். அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு கப்புள் ஒரு முதலையோட மாட்டிக்கிறாங்க. தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு கதை. அது எப்படி ஸ்விம்மிங் பூல்ல மாட்டிப்பாங்க, அதுவும் ஒரு முதலையோட அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அதுக்கான ரீசனிங் அப்படின்றது இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க சொல்ற அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்றது பயங்கர ஆழமா இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு போட்டோ ஷூட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டோ ஷூட்டுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க அண்ட் ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காரு. அந்த போட்டோ ஷூட் ஒரு வழியா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பலூன்ல படுத்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல தூங்கிடுவாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலோட தண்ணி தரமட்டத்துக்கு வந்துருது அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து அவர் வெளியே வர ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. சோ அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிக்கிறாரு. சோ அங்கிருந்து அவர் வெளியே வரதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாரு, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி உள்ள வந்து மாட்டுறாங்க, அண்ட் அதுக்குள்ள எப்படி முதல்ல வந்துச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம், இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்றதே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பயங்கரமா அடிபட்டு இவர் ஒரு காலி ஸ்விம்மிங் பூல்ல படுத்திருப்பாரு. திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு முதல்ல இவர் அட்டாக் பண்ண வரும். அந்த முதல்ல கூட நடக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த முதலையோட நடக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி உள்ள வந்து விழுவாங்க அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் சர்வைவல் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இவர் வளர்க்கக்கூடிய ஒரு நாய், அந்த நாய் வழியா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாரு. அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதுமே நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் அப்படின்றது கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு எங்கேஜிங்கான ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். பட் இந்த படத்துல பிரச்சனைகளா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இவங்க நிறைய ஹர்டில்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான தடைகளை கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் லெங்க்தியா டிராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான சர்வைவல் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.